நான் ஒரு மெக்கானிக்கல் கிராஜுவேஷன் அப்புறம் நான் மெக்கானிக்கல் ரிலேட்டட் ஜாப்ஸ் நிறைய அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். சம்பவம் எனக்கு நான் நினச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஆனால் இப்போ நான் ஒரு அசோசியேட் சாஃப்ட்வேர் டெவலப்பராக வானா இன்ஃபோடெக்ன்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மெக்கானிக்கல் சைடில் பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. அண்டு பர்சனலாக எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இல்லாத அந்த காரணத்தால் எனக்கு பெருசாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஸோ அப்புறம் அந்த டைமில் என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு அவுட் ஆஃப் பேஷனாக டேட்டோ ஸ்டூடியோ ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுவும் எனக்கு ஹாபியாக தான் கன்சிடர் பண்ண முடிஞ்சுது. ஒரு ஸ்ட்ராங் கரியரை என்னால் கன்சிடர் பண்ண முடியுது. பெட்டர் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரிய வந்தது ஐடியில் ஸ்கில்ஸ் இருந்தால் போதும், நிறைய நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு. ஸோ ஐடி ஃபீல்டுக்கு ஷிஃப்ட் ஆக டிசைட் பண்ணேன். பட் அந்த டைமில் எனக்கு பெருசாக கோடிங் நாலேஜ் எதுவும் இல்லை. எனக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ண எங்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு தேடிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் நெக்ஸ்ட் வேவ்ன்ற பிளாட்ஃபார்ம் பற்றி தெரிய வந்தது. ஜாயின் பண்ண 8 மந்த்லேயே அசோசியேட் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ப்ளேஸ் ஆகிட்டேன். இங்கே எனக்கு கோடிங் பேசிக்ஸ்லேருந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அண்டு கிளாஸஸும் தமிழ் அவைலபிளாக இருந்ததில் எனக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. அண்ட் இங்கே ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணாங்க. நீங்களும் கரியர் ஐடிக்கு ஷிஃப்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி, கரியர் கேப் இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் இயரை நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன்.